ஹாட் பேக் ஆர் கோல்ட் பேக். ஸோ எந்த பிரச்சனைக்கு சுடு தண்ணி ஊற்றுற கொடுக்கலாம், எந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்து நம்ம ஐஸ் ஊற்றுற கொடுக்கலான்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ஹாட் பேக் எதுக்கு கொடுக்குறோன்னா, நம்மளோட ரத்த குழாய்களை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்தி அந்த இடத்துல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்காக நம்ம வந்து ஹாட் பேக் கொடுக்குறோம். ஸோ எந்தெந்த கண்டிஷன் கொடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ முதல்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஹாட் பேக்ஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா மசில் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ எந்த மாதிரி பெயினுக்கு கொடுக்கலான்னு பார்க்க, நீண்ட நாள் வலிகளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஹாட் பேக் கொடுக்கறது பெஸ்ட்டு. அதாவது முட்டு வலி, ஷோல்டர் பெயின், முழங்கால் வலி, ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஹாட் பேக் வந்து பெஸ்ட்டு. ஸோ இதுக்கு மட்டும் இல்லை, மென்ஸ்ட்ரல் கிராம்ப், அதாவது மாதவிடாய் காலங்களில் வர வலிகளுக்கு கூட ஹாட் பேக் கொடுத்திங்கன்னா ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். ஐஸ் பேக் வந்து எந்த கண்டிஷன் கொடுக்கலான்னா, இப்போ தான் உங்களுக்கு வந்து அடிபட்டிருக்கு, ஸோ ரொம்ப அக்யூட் பெயினாக இருக்குது அப்படின்ற கண்டிஷனுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் கொடுக்கலாம். இல்லைனா ஒரு வீக்கம் இருக்குது, அந்த இடத்துல ஒரு ஸ்வெல்லிங் இருக்குது, இன்ஃப்ளமேஷன் இருக்குது, ஒரு ரெட்னஸ் இருக்குது, அந்த மாதிரி கண்டிஷன் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். பட் அது இன்ஃபெக்ஷனாக இருக்கக்கூடாது. பட் அது இன்ஃபெக்ஷனாக இல்லையான்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து விழுந்துட்டு டக்குன்னு அடிபட்டுருச்சு, ஒரு வீக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் ஐஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரெயின் சொல்கிற கண்டிஷன், அதாவது சுளுக்கு, தசை பிறண்டுறது, ஸோ இதுக்கு கூட நீங்கள் ஐஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்தால் கூட நீங்கள் ஐஸ் பேக்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த மசில் டயர்ட்னஸ், அதாவது சோர்னஸ், அது எல்லாமே கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும், உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கும். ஸோ இந்த இதுக்கு கோல்டு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதை எப்படி கொடுக்கலாம், எவ்வளோ நேரம் கொடுக்கலான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோக்கள் வரும். தேங்க்யூ.